Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க ஒரு டாபிக் என்னன்னா வந்து விஷன் போர்ட். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து அதோட முக்கியத்துவம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கலாம். விஷன் போர்டை போட்டிருக்கவங்க இல்லை வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணவங்க, இது மூலியமாக சக்ஸஸ் ஆனவங்க எல்லாத்தோட வீடியோஸ்லேயும் பார்த்ததுல எனக்கு ஒரு ஐடியாலஜி வந்திருக்கு, நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ நானும் ஒரு 3 மந்த்துக்கான விஷன் போர்ட் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி போட்டேன், இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க. வாட் இஸ் விஷன் போர்ட் அப்படின்னா ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் கோல்ஸ், ட்ரீம்ஸ் அல்லது ஒரு டாஸ்க். ஸோ அதை நீங்க வந்து இமேஜ், வேர்டு இல்லை அஃபர்மேஷன்ஸ் இந்த டெம்ப்ளேட்ல நீங்க ஒரு போர்டா நீங்க கிரியேட் பண்றீங்க. அது எனி சார்ட்லயோ இல்லை வந்து ஒரு ஒயிட் போர்ட்லயோ அந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தான் அது விஷன் போர்ட். அது ஏன் ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கு, இப்போங்கிறத விட பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒன் திங் ஃபோக்கஸ்டா இருக்கும், செகண்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க டெய்லி அதை பார்ப்பீங்க சார். நீங்க வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் வீட்டுல அங்கெல்லாம் நீங்க வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்க பார்க்க உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ்ல வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷன் போர்ட் வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கோல் எதை நோக்கி இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து கெரியர் இருக்கும், ப்ரொஃபஷனல் இருக்கும், பர்சனல் இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல், ப்ரொஃபஷனல், ஹெல்த், வெல்த் இந்த மாதிரி ஒரு பில்லர்ல வந்து நீங்க எது சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கெரியர், லேர்னிங், ஹெல்த், வெல்த், ஃபேமிலி, கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே சேர்த்து நான் என்ன பண்ணேன்னா, இமேஜஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச இமேஜஸ், எனக்கு ஏற்ற இமேஜஸ் அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து என்னன்னா அங்கங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வந்து இப்போ ஒரு கம்பெனி நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படி ட்ரீம் கம்பெனியா இருக்குன்னா அந்த கம்பெனி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு அஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து எழுதலாம். இல்லை வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ், டெக்ஸ்ட் அண்ட் அஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு கோரிலேட் பண்ணி சேர்ந்து ஒரு போர்டை நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த போர்டு வந்து நீங்க லேப்டாப் வால்பேப்பராகவும் இருக்கலாம், ஃபோன் வால்பேப்பர், இல்லை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து எங்கெல்லாம் நீங்க வீட்டில் பார்ப்பீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலில், பெட்ரூம்ல, இல்லை வந்து கிச்சன்ல, ஸோ இந்த மாதிரியான பிளேசஸ்ல வந்து விசிபிளா உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுற மாதிரி நீங்க வந்து ஒட்டி வைக்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு 2 டேஸ்ல நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எனி டைம் இஸ் தி ரைட் டைம். ஸோ நீங்க வந்து இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆஃப்டர் கிரியேட்டிங் விஷன் போர்ட். வெறும் விஷன் போர்டை வந்து கிரியேட் மட்டும் பண்ணி வச்சு பார்த்தா மட்டும் ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ அதுக்கான ஒர்க் நீங்க எடுக்கணும், அதுக்கான ஆக்ஷன் ஐட்டம்ஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து விஷன் போர்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இந்த விஷன் போர்டு எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ என்னோட ப்ராக்ரஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன், மறக்காம அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.